ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தோம்னா 8th தமிழ் புக் ஓல்ட் புக்கில் பார்த்தோம்னா 6th இயல் தான் பார்க்க போகிறோம். ஸோ 6th இயல் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். திருமந்திரம், தேம்பாவணி, நாடகக்கலை, கண் திறந்தது அதாவது வீதி நாடகம், அதாவது நாடகம். இலக்கணம் பார்த்தோம்னா ஆகுபெயர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது திருமந்திரம். திருமந்திரம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இது 4 லைனும் இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி தெரியல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 4 லைனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? 4 லைனும் ப்ரீவியஸ் எஜுகேஷனில் அடிக்கடி கேட்ட ஒரு கொஷின். ஓகேங்களா? இது எழுதுனது யார் பார்த்தோம்னா திருமூலர். திருமந்திரனாவே திருமூலர். ஓகே, பொருள் என்ன பார்க்கலாம். நோய் முதலான காரணங்களால் உடம்பு அழியுமாயின் உயிரும் அழியும். அவ்வாறு அழிந்தால் உறுதி தரும் மெய்யறிவை அடைய முடியாது. ஆகவே உடம்பை வளர்க்கும் வழிமுறைகளை அறிந்து உடம்பை வளர்த்தேன், அதனால் உயிரை அழிவிலிருந்து காத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சொற்பொருள் பார்க்கலாம். திடம், திடம்னா உறுதி. மெய்ஞானம்னா மெய்யறிவு. உபாயம்னா வழிவகை. ஓகே, ஆசிரியர் பார்க்கலாம். மூலன் அப்படின்றது தான் பெயர். ஆக்சுவலி அவர் திருமூலர் பேர் வந்து ஆக்சுவலி மூலன். அதை வந்து திரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதைக்காக பெயரடையா வச்சு, அருள்ன்றது ஒரு மரியாதைக்காக ஒரு அந்த பன்மையை சேர்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு திருமூலர் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஓகே, இவர் வந்து பார்த்தோம்னா அவரோட காலம் பார்த்தோம்னா 5ஆம் நூற்றாண்டின் முற்பகுதின்றது நோட் பண்ணணும். ஸோ 5ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. ஓகே, நூல் குறி பார்க்கலாம். சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை தான் திருமந்திரம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது 10வது திருமுறை. இதுக்கு பார்த்தோம்னா தமிழ் 3000 அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேர் இருக்கு, ரொம்ப முக்கியம். அடுத்த மெயின் பாயிண்ட். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 3000 பாடல் இருக்கிறதுனால தான் நம்ம தமிழ் 3000 சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடல் 3ஆம் தந்திரத்தில் 724வது பாடல். 724வது பாடலா இருக்கு. எத்தனாவது தந்திரம்? 3வது தந்திரம். ஓகேங்களா? ஓகே ஓகே இந்த இதுல பார்த்தோம்னா ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் அப்படின்றது பார்த்தோம்னா இந்த நூலின் புகழ்பெற்ற தொடர்னு கேட்கலாம். திருமந்திரத்தின் புகழ்பெற்ற தொடர் இதுதான் ஒன்றிய குலம் ஒருவனே தேவன். ஸோ இதுல பார்த்தோம்னா நாம இப்போ பார்த்தது பார்த்தோம்னா அந்த லைன் கொடுத்து இது எந்த இதுல கொண்டு கேட்கலாம். 3ஆம் தந்திரம் 724வது பாடல். பொருள் தருக. திடம், திடம்னா உறுதி. மெய்ஞானம்னா மெய்யறிவு. உபாயம்னா வழிவகை. பிரித்தெழுதுக. மெய்ஞானம், மெய் கூட்டல் ஞானம். உடம்பார், உடம்பு கூட்டல் ஆர். உடம்பு கூட்டல் ஆர். அடுத்து திருமந்திரம் இயற்றியவர் திருமூலர். திருமந்திரத்தின் புகழ்பெற்ற தரப்ப கேட்டாங்க பார்த்தீங்களா? ஒன்றிய குலம் ஒருவனே தேவன். அடுத்து தேம்பாவணி. நகை செய்ய தன்மையினம் பெழி இத்தாய் தூகள் பகைசெய் நெஞ்சமும் பச்சலம் ஒன்றூர முகைசெய் மேனி தழுவி முத்திட்டலும் குகைசெய்யின் பிழ கோலமிட்டொத்ததே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ லைன் அந்த அளவுக்கு பெருசாக வந்து முக்கியம்லாம் கிடையாது. அவ்வளோவா கேட்டதே கிடையாது இந்த லைன்ஸ்லாம். ஜஸ்ட் வந்து ஒரு டைம் பார்த்தவங்க கேட்கலாம். நகை, பகை, முகை, குகை. ஓகேங்களா? ஓகே, இது எழுதுறது தேம்பாவணி எழுதுறது யாருக்குனாவே தெரியும், வீரமாமுனிவன் சொல்லிட்டு. ஸோ குழந்தை இயேசு புன்னகை பூத்தார். அதை கண்ட தாய் மரியாளின் மனத்தில் மகிழ்ச்சி பொங்கி எழுந்தது. தீவனையை பகைத்த தன் நெஞ்சத்தில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் கலந்து பூ போன்ற மேனியுடைய திருமகனை அணைத்து முத்தமிட்டார். இக்காட்சி அன்பு மேலிட புகையொன்று குனிந்து கோலமிட்டது போலிருந்தது அப்படின்றாங்க. ஸோ நகைனா புன்னகை, முகைனா முட்டு, மேனினா உடல். ஆசிரியர் குறிப்பு வீரமாமுனிவர். ஸோ இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. பெற்றோர் பார்த்தோன்னா கொண்டல் போபெஸ்கி எலிசபெத். பிறந்த ஊர் பார்த்தோன்னா இத்தாலி நாட்டில் இருக்க காஸ்திக்லியோன் அப்படின்ற இதில். ஸோ அறிந்த மொழிகள் இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம். தமிழை யார் கற்பிச்சாங்க? இவர் கற்பிச்சாருன்னு பார்த்தோன்னா மதுரை சுப்ரதீப கவிராயர். ஸோ ஆசிரியர் ரொம்ப முக்கியமானது. தமிழ் கற்பித்தவர் மதுரை சுப்ரதீப கவிராயர். சிறப்பு பார்த்தோன்னா 30ஆம் வயதில் தமிழகம் வந்து தமிழ் பயின்று காப்பியம் படைத்தமை. இப்போ 30ஆம் வயதுல அடுத்து இவர் இயற்று வேற என்னென்ன நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞானோபதேசம், பரமார்த்த குரு கதைகள், சதுரகராதி, திருக்காவலூர் களமகம், 90 விளக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ அவரோட காலம் பார்த்தோம்னா 1680 1747. 1680 1747. ஸோ பெயர் பார்த்தோம்னா
வீரமாமுனிவர். இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. அப்பா பேர் கொண்டல் போபெஸ்கி. அம்மா பேர் எலிசபெத். பிறந்த ஊர் பார்த்தோன்னா இத்தாலி நாட்டில் இருக்க காஸ்திக்லியோன். அறிந்த மொழிகள் என்னன்னு பார்த்தோன்னா இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம். தமிழ் கற்பித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா மதுரை சுப்ரதீப கவிராயர். சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா 30ஆம் வயதில் தமிழகம் வந்து தமிழ் பயின்று காப்பியம் படைத்தமை. இயற்ற நூல் என்னன்னு பார்த்தோம்னா ஞானோபதேசம், பரமார்த்த குரு கதைகள், சதுரகராதி, திருக்காவலூர் கலம்பகம், தொன்னூல் விளக்கம். அவரோட காலம் பார்த்தோம்னா 1680 1747. ஓகே, அடுத்து பார்க்கலாம், நூல்குறி பார்க்கலாம். இப்போ தேம்பாவணி அப்படின்னு என்ன பார்த்தோம்னா தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிக்கலாம். அதே மாதிரி தேம்பாவணியை தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிக்கலாம். தேம்பாவணி அப்படின்னு பிரிச்சோம்னா வாடாத மாலைன்னு அர்த்தம். தேன் கூட்டல் பா கூட்டல் அணி பிரிச்சோம்னா தேன் போன்ற இனிய பாடல்களான மாலை அப்படின்னு அர்த்தம். இன்னும் பார்த்தோம்னா இயேசு பெருமாளின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பரை தலைவராக கொண்டு பாடப்பட்டது. ஸோ கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, தேம்பாவணியின் பாட்டு தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, சூசையப்பர். சூசை. இந்நூல் கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுறது முக்கியமான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி சூசையப்பர் இதுவும் முக்கியமான பாயிண்ட். இந்நூல்ல மொத்தம் 3 காண்டம், 36 படலம், 3615 பாடல்கள். ஓகே, எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லையா, 3 3 3 வரும், 6 6, அடுத்து பார்த்தோன்னா 15, எல்லாமே 3 டேபிளில் வர மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்படின்னு ஞாபகம். ஸோ பாடப்பகுதியில் பெற்ற இது பார்த்தோன்னா மகவருள் படலத்தில் இருக்கு. இதெல்லாம் மகவருள் படலத்தை. ஓகே, ஓகே, பொருள் எழுதுவாங்க. நகைனா புன்னகை, முகைனா முட்டு, மேனினா உடல். பிடித்தொழுக ஒன்றுற, ஒன்று கூட்டல் உற. முத்திடல் ஆக்சுவலி இங்க முத்திடல் அப்படின்றதுன்னா முத்தமிடலை தான் முத்திடல்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஸோ வந்து முத்திடல்னா முத்து இருக்கு இல்லையா, பவள முத்து, அதை வந்து இடல் போடுறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆப்ஷனை பார்த்துக்கோங்க, எப்படி முத்தம் கூட்டல் இடல் அப்படின்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லை முத்து கூட்டல் இடல், முத்து கூட்டல் சரி முத்து கூட்டல் இடல் இருக்குதான்னு பாருங்க. இல்லைன்னா இது 3 கூட்டல் திடல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முத்திடல் அப்படின்றத 3 திடல் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, கோலமிட்டு. கோலமிட்டு பார்த்தோன்னா கோலம் கூட்டல் இட்டு, கூட்டல் இட்டு. தேம்பாவணி நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலி நாட்டை சேர்ந்த, அந்த ஊர் பேர் வந்து கிளியோகாஸ்திகா, சரி காஸ்திக்லியோனை சேர்ந்தவர். ஓகே, அவ்வளோதான். ஒரு வரைநடை நாடகக்கலை ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஸோ உலகின் வேறு எம்மொழிக்கும் இல்லாத தனிச்சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு. ஏன்னு பார்த்தோம்னா அதை முத்தமிழ் சொல்றாங்க. ஏன்னு பார்த்தோம்னா முத்தமிழை பிரிச்சோம்னா இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் ரெண்டும் இருக்கிறதுனால தான் அது சிறப்பானதுன்றாங்க. ஸோ உலகம் எம்மொழி எதிலும் காணாத இப்பகுப்பிற்கு பகுப்பின் 3ஆவதாக நாடகத்தமிழ் தொன்று தொட்டு படிப்படியே வளர்ச்சியடைந்து வந்துள்ளதுன்றாங்க. ஓகே, நாடகம் பொருள் விளக்கம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாடகம் எப்படி பிரிப்பாங்கன்னா நாடு கூட்டல் அகம் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ நாட்டு அகத்தில் கொண்டது நாடகம், நாட்டை அகத்தில் கொண்டதுதான் என்னது நாடகம். நாட்டின் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் தன் அகத்தை காட்டுவதால் நாடகம் என்று பெயர் பெற்றது என்பர். அகம் என்றால் நாடு, உன்னுள் நோக்கு, உன்னை உணர், அகத்தை நாடு என்றெல்லாம் பலவாறு அறிஞர் பொருள் கூறுகின்றனர். என்னென்ன பொருள் கூறிக்காக பார்த்துக்கணும். அகம்னா நாடு அப்படின்றதுனால, உன்னுள் நோக்கு, நாடுன்னு என்னது, அதை நாடிப்போ அப்படின்வாங்கல்ல, அதை தேடிப்போன அந்த மாதிரி. உன்னுள் நோக்கு, உன்னை உணர், அகத்தை நாடு என்றெல்லாம் பலவாறு அறிஞர் பொருள் கூறுகின்றனர். எனினும் நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி என்பது முற்றிலும் பொருந்தும். நாடகம் என்பது என்ன? உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி. கதையை, நிகழ்ச்சியை, உணர்வை நடித்து காட்டுவதும் கூத்தாக ஆடி காட்டுவதும் எனது நாடகம் என்பாங்க. இதற்கு கூத்துக்கலை அப்படின்னு பேர் இருக்கு. ஸோ நாடகக்கலைக்கு இன்னொரு பேர்னா கூத்துக்கலை. நாடகக்கலையின் தோற்றமும் வளர்ச்சியும். தமிழின் தொன்மையான கலை வடிவம் நாடகம் ரொம்ப முக்கியம். ஸோ
தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது? நாடகம். நாடகம் தோற்றம் பெற்றதன் வரலாற்றை அறிய புகும்போது போலச் செய்தல் என்னும் பண்பு அடிப்படையாக அமைதலை காணலாம். என்னோட நாடக கலையோட பண்பு என்னன்னு பார்த்தோம்னா போலச் செய்தல். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பிற செய்வதை போல தாமும் செய்து பார்க்க வேண்டும் என்ற மனித உணர்ச்சி தான் நாடகம் தோன்ற காரணமானது. பண்டைய மரப்பாவை கூத்து பொம்மலாட்டமாக வளர்ச்சியடைந்த பின்னர் தோல்பாவை கூத்து, நிழற்பாவை கூத்து ஆகியன முறையே பாவை கூத்தின் வளர்ச்சி நிலைகளாக மக்களிடையே வழக்கில் இருந்தன. இது பண்டைய இதுல இருக்க மரப்பாவை கூத்து பொம்மலாட்டமாக வளர்ச்சி அடைந்த பின்னர் தோல்பாவை கூத்து, நிலப்பாவை கூத்து ஆகியன முறையே பாவை கூத்தின் வளர்ச்சி நிலைகளாக மக்களிடையே வழக்கில் இருந்தன அப்படின்றாங்க. ஓகே, உயிரற்ற பொருள்களை வைத்து விளையாடிய விளையாட்டு படிப்படியாக வளர்ச்சி அடைந்து உயிருள்ள மனிதர்களையே வேடம் புனைய செய்து ஆடிப்பாடி நடிக்க வைத்தது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? பாவை கூத்து, இந்த தோல்பாவை கூத்து பொம்மலாட்டத்துல என்ன பண்ணாங்க? பொம்மையை வச்சு நாடகமா நடிச்சு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? படிப்படியா போயிட்டு மனுஷனே வந்து வேடம் போட்டு ஆடிப்பாட ஆரம்பிச்சாங்க. ஸோ பாவை கூத்து முதல் பல்வேறு நிலைகளில் வளர்ச்சி அடைந்த நாடகம் நாட்டிய நாடகமாகி இன்று நாம் காணும் புதிய நாடக உலகில் அடியெடுத்து வைத்துள்ளது அப்படின்றாங்க. இலக்கியங்களில் நாடகம் பற்றி குறிப்பு என்னன்னு பார்க்கலாம். ஸோ தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல் நாடக பாங்கிலான உணவுகளுக்கு இலக்கணம் வகுத்திருக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எது? நாடக பாங்கிலான உணவுகளுக்கு இலக்கணம் வகுத்தது எது? தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல். ரொம்ப முக்கியம். தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல் தான் நாடக பாங்கிலான உணவுகளுக்கு இலக்கணம் வகுத்திருக்கிறது. கூத்தாட்டவை குழாத்தற்றே என்னும் குரல் வழியாக நாடக அரங்கம் இருந்த செய்தி தெரிய வருகிறது. கூத்தாட்டவை குழாத்தற்றே. அடுத்து பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் நாடகமேத்தும் நாடக கணிகை என்று நாட்டியமாடும் மாதையை குறிப்பிடுகிறார். அதுமாதிரி தனிப்பாடல்களுக்கு மெய்ப்பாடு தோன்ற ஆடுவதை நாட்டியம் என்றும் ஏதேனும் ஒரு கதையை தழுவி வேடம் புனைந்து ஆடுவதை நாடகம் என்றும் குறிப்பிட்டு வந்துள்ளனர். நாட்டியம் நாடகம் இரண்டிற்கும் பொதுவாக கூத்து என்ற சொல்லே வழக்கில் இருந்தது. அடுத்த சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லார் கூத்து வகை பற்றியும் நாடக நூல்கள் பற்றியும் தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த பேரால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நாடக பாங்கிலான உணவர்களுக்கு இலக்கம் வகுத்தது எது? தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல். கூத்தாட்டவை குழால் தற்றே அப்படின்னு சொன்னது எது? குரல்ல தான் இந்த லைன் இருக்கு. கூத்தாட்டவை குழால் தற்றே. அடுத்து நாடகம் இருந்த, அதாவது எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, நாடகம் இருந்த செய்தியை எந்த குரல் வழியாக அறியலாம் கேட்கலாம். கூத்தாட்டவை குழால் தற்றே. அடுத்து சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் என்னன்னு சொல்றாங்க? மாதவியன்னு பார்த்தோம்னா நாடகம் ஏத்தும் நாடக கணிகை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தனிப்பாட்டுக்கு மெய்ப்பாடு தோன்ற ஆடுவதை என்னன்னு சொல்லுவாங்க? தனிப்பாடலுக்கு மெய்ப்பாடு தோன்ற ஆடுவது தான் நாட்டியம். என்னது? தனிப்பாடலுக்கு மெய்ப்பாடு தோன்ற ஆடுவது நாட்டியம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு கதைக்கு வேடம் புனைந்து ஆடுவது நாடகம். அது ஓகே. ஸோ நாட்டியம் நாடகம் இரண்டிற்கும் பொதுவாக கூத்து என்று சொல்லி வழங்கி வருகிறது. ஸோ நாட்டியம் நாடகம் ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிற சொல் பார்த்தோம்னா கூத்து. ஸோ சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லார். ஸோ சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதுறவங்க யாருன்னு பார்த்தோம்னா அடியார்க்கு நல்லார். அவங்க வந்து பார்த்தோம்னா கூத்து வகைகளை பற்றியும் நாடக நூல்கள் பற்றியும் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து இலக்கணம் வகுத்த நாடக நூல்கள். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதென கருதப்படும் தமிழ் நூல்களில் முறுவல், சயந்தம், செய்யிச்சியம், மதிவான நாடக தமிழ் நூல், விளக்கத்தார் கூத்து, குணநூல், கூத்து நூல் முதலிய பல நாடக நூல்கள் நாட்டியத்திற்கும் நாடகத்திற்கும் இலக்கணம் வகுத்துள்ளன. சிலப்பதிகாரம் நாடக கலை பற்றியும் காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் விரிவாக கூறியுள்ளது. ஸோ 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவே கருதப்படும் தமிழ் நூல்கள்ல முறுவல், சயந்தம், செய்யிச்சியம், மதிவான நாடக தமிழ் நூல், விளக்கத்தார் கூத்து, குணநூல், கூத்து நூல் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நாடக நூல். ஸோ நாட்டியத்திற்கும் நாடகத்திற்கும் இலக்கணம் வகுத்துள்ளது. சிலப்பதிகாரம் நாடக கலையை பற்றியும் காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் விரிவாக கூறியுள்ளது. ஸோ வந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் விரிவாக கூறியுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். அடுத்து பரிமா கலைஞர் செய்யுள் வடிவில் இயற்றிய தம் நாடகவியல் என்னும் நூலில் நாடகம், அதன் விளக்க வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்புக்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் போன்றவற்றை குறிப்பிட்டுள்ளார். ரொம்ப முக்கியமானது. நாடகவியல் எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா பரிதிமார் கலைஞர். சுவாமி விபுலநாதர் எழுதிய மதங்க சூளாமணியும், மறைமலையடிகள் எழுதிய சாகுந்தலமும்
நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல்கள் ஆகும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா மதங்க சூளாமணி, இது எழுதுறது யாருன்னு பார்த்தோம்னா சுவாமி விபுலானந்தர். அதே மாதிரி சாகுந்தலம், மறைமலைகளிடையே சாகுந்தலம். ஸோ சுவாமி விபுலநாதர் எழுதுனது மதங்க சூளாமணி, மறைமலை அடிகள் எழுதுனது சாகுந்தலம். ஓகேங்களா. இது பார்த்தோம்னா நாடகத்தை பற்றி ஆராய்ச்சி நூல். நாடக பேராசிரியர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா பம்மல் சம்பந்தனார். ரொம்ப முக்கியமானது. பேராசிரியர் யாருன்னா பம்மல் சம்பந்தனார். இவர் வந்து நாடக தமிழ் என்ற நூல்ல தொழில்முறை நாடக அரங்குகளை பற்றிய செய்திகளை நன்கு ஆராய்ந்து எழுதியுள்ளார். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா மதங்க சூளாமணி எழுதுனது சுவாமி விபுலானந்தர், சாகுந்தலம் எழுதுனது மறைமலை அடிகள். நாடக பேராசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா பம்மல் சம்பந்தனார். அவர் எழுதுனது நாடக தமிழ். அதுல என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா தொழில்முறை நாடக அரங்குகளை செய்திகளை நன்கு ஆராய்ந்து எழுதியுள்ளார். ஓகே. காலந்தோறும் நாடக கலை. 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவன் எழுதின மந்த விலாசம் என்ற நாடகங்களை எழுதியுள்ளார். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மகேந்திரவர்ம பல்லவன். அவர் எந்த நூற்றாண்டுல? 7ஆம் நூற்றாண்டுல. என்ன எழுதினாரு? மத்த விலாசம் அப்படின்றது என்ன? மத்த விலாசம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா நாடக நூல். 11ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் ராசராஜேஸ்வர நாடகம் நடைபெற்றதாக கல்வெட்டு குறிப்பிடுது. ஸோ கல்வெட்டுல என்ன நாடகம் நடைபெற்றதா குறிப்பிடுறாங்க? 11ஆம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்துல 11ஆம் நூற்றாண்டு ராஜராஜ சோழன் ராஜராஜேஸ்வரனோட நாடகம். அடுத்து தஞ்சாவூரை ஆண்டபோது கோவிலின் நாடகங்கள் மராத்திய மன்னர்களால் நடத்தப்பட்டது. ஸோ யாரால் எங்கு நாடகம் நடத்தப்பட்டது? அதாவது எப்படின்னா தஞ்சாவூரை ஆண்டபோது யாரால் கோவிலின் நாடகம் நடத்தப்பட்டது? மராத்திய மன்னர்களால். ஸோ மராத்திய மன்னர்கள் எந்த ஊரை ஆண்டபோது கோவிலின் நாடகங்கள் நடத்தினர்? தஞ்சாவூரை ஆண்டபோது. அடுத்து நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் குறவஞ்சி நாடகங்கள் தோன்றின. ஸோ குறவஞ்சி நாடகங்கள் எப்போ தோன்றின? நாயக்க மன்னர்கள் காலத்துல. ஸோ பல்லு நாடக வகை உழவர்களின் வாழ்க்கையை சித்தரித்துள்ளன. ஸோ நாயக்க மன்னர்கள் காலத்துல தான் குறவஞ்சி தோன்றுச்சு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல்லு நாடக வகை, அதை பத்தி வந்து சொல்லியிருக்கு. அடுத்து 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நொண்டி நாடகங்கள் தோன்றின. ஸோ நொண்டி நாடகம் எப்ப தோன்றுச்சு? 17ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில நொண்டி நாடகங்கள் தோன்றின. செல்வக்குடியில் பிறந்த ஒருவன் ஒழுக்கம் கெட்டு நோயும் வறுமையும் முற்று இறுதியில் திருந்தி வாழ்வதாக இவ்வகை நாடகங்கள் அமைந்துள்ளன. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா செல்வக்குடியில் பிறந்த ஒருவன் ஒழுக்கம் கெட்டு நோயும் வறுமையும் முற்று இறுதியில் திருந்தி வாழ்வதாக எவ்வகை நாடகம்னு கேட்கலாம். இல்ல நொண்டி நாடகம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக வேற ஏதாவது குறிஞ்சி நாடகம், குறவஞ்சி நாடகம் இந்த மாதிரி கொடுத்து ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். ஸோ நொண்டி நாடகம் எப்ப தோன்றுச்சு? 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில். பதினெட்டாம் நூற்றாண்டில் அருணாச்சல கவிராயரின் ராம நாடகம், கோபாலகிருஷ்ண பாரதியாரின் நந்தனார் சரித்திரம் ஆகியன கட்டியங்காரம் உரையாடல்களோடு முழுவதும் பாடல்களாக அமைந்தன. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 17ஆம் நூற்றாண்டு முடிஞ்சிச்சு. இப்போ 18ஆம் நூற்றாண்டுல பார்த்தோம்னா அருணாச்சல கவிராயரோட அருணாச்சலம் ராமநாடகம், கோபாலகிருஷ்ண பாரதியார் நட்டனார் சரித்திரம். ஸோ 18ஆம் நூற்றாண்டுல அருணாச்சல கவிராயரின் ராமநாடகம், கோபாலகிருஷ்ண பாரதியாரின் நந்தனார் சரித்திரம். இது என்னன்னு பார்த்தோம்னா கட்டியங்காரன் உரையாடல்களோடு முழுவதும் பாடல்களாக அமைந்தன. இக்காலத்தில் தோன்றின பெரும்பாலான நாடகங்கள் மகாபாரதம், ராமாயணம் போன்ற காவியங்களின் கதைக்கூறுகளிலிருந்து படைக்கப்பட்டன. ஸோ 18ஆம் நூற்றாண்டுகளில் தோன்றின பெரும்பாலான நாடகங்கள் எதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா மகாபாரதம், ராமாயணம் பேஸ் பண்ணி. ஓகே. ஊர்களில் தெருக்கூத்து என்னும் நாடக வகை புராண கதைகளையே மையமாக கொண்டு நடத்தப்பட்டன. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஊர்களில் எதுல நடக்கும் நாடக வகை பார்த்தோம்னா புராண கதைகளை மையமாக கொண்டு வந்து நடத்தப்பட்டதுன்னா தெருக்கூத்து. இல்லைன்னா ஊர்களில் தெருக்கூத்து என்னும் நாடக வகை எதை மையமாக கொண்டு நடத்தப்பட்டதுன்னு கேட்கலாம்? புராண கதைகளை. பின்னர் நாடகங்களின் உரையாடல் சிறப்பிடம் பெற்றது. விடிய விடிய நடைபெற்று வந்து நிலைமாறி நாடகம் 3 மணி நேரத்திற்குள் முடிக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் சமுதாய சீர்திருத்தம் தொடர்பான நாடகங்கள் சிறப்பிடம் பெற்றன. சமுதாய சீர்திருத்த நாடகங்கள் வந்து எப்ப தோன்றுச்சு பார்த்தோம்னா 19ஆம் நூற்றாண்டுல வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்து காசி விஸ்வநாதின் டம்பாச்சாரி விலாசம் ரொம்ப முக்கியம். ஸோ டம்பாச்சாரி விலாசம் எழுதுனது யார் பார்த்தோம்னா காசி விஸ்வநாதர். பேராசிரியர் சுந்தரனாரோட மனோன்மணியம் என்னும் கவிதை நாடக காப்பியத்தை கிபி 1891ஆம் ஆண்டில் வெளியிட்டனர். ஸோ இந்த மனோன்மணியம் என்னன்னு பார்த்தோம்னா உரைநடை வழியில வந்த முதல் காப்பியம், பாவகையில வந்த முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனோன்மணியத்தை. ஸோ இந்த நூல் வந்து லார்ட் லிட்டன் எழுதிய மறைவழி அப்படின்ற ஒரு ஆங்கில கதையை தழுவி வந்துச்சு. எழுதுனது யாரு? சுந்தரனார். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதுனது.
காசி விஸ்வநாதர் என்ன எழுதினாரு? டம்பாச்சாரி விலாசம். ஓகே, இது பார்த்தோம்னா லார்ட் லிண்டன் எழுதின மறைமொழி என்னும் ஆங்கில கதையை தழுவியதாக இருந்தாலும் வடிவத்தாலும் பாத்திரமைப்பாலும் சூழலாலும் தமிழ் பண்பு ஓங்கி இருந்ததுன்றாங்க. ஸோ நாட்டு விடுதலை போராட்ட காலகட்டத்தில் பல்வேறு காலத்தில் தேசிய நாடகங்கள் அரங்கேறின. கதரின் வெற்றி நாடகம் தான் தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம். ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் முதலா நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கதரின் வெற்றி. அதை தொடர்ந்து என்னென்ன வந்துச்சு பார்த்தோம்னா தேசிய கொடி, தேசபக்தி முதலிய நாடகம் நடத்தப்பட்டன. ஸோ ஃபர்ஸ்ட் கதரின் வெற்றி, அதுக்கப்புறம் தேசிய கொடி, தேசிய பக்தி. ஓகே, இது 19ஆம் நூற்றாண்டுல. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாடகத்துறைக்கு பெருந்தொண்டு புரிந்தவர் தான் சங்கரதாஸ் சுவாமிகள். கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல நாடகத்துறைக்கு பெருந்தொண்டு மாற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா சங்கரதாஸ் சுவாமிகள். ஸோ இவர் என்ன சொல்லுவாங்கன்னா நாடக உலகின் இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேராசிரியர் யாருன்னு பார்த்தோம்? பம்மல் சம்பந்தனார் நாடக பேராசிரியர். இவர் யாருன்னு பார்த்தோம்னா தலைமை ஆசிரியர். யாரு? சுவாமிகள், சங்கரதாஸ் சுவாமிகள் தலைமை ஆசிரியர். பம்மல் சம்பந்தனார் பார்த்தோம்னா பேராசிரியர். அது மட்டும் இல்லாம நாடக உலகின் இமயமலையும் இவர் தான். பிரகலாதன், சிறுதொண்டர், லவகுஷா, பவளக்கொடி, அபிமன்யு, சுந்தரி முதலான 40க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதியுள்ளார். தமிழ் நாடக தந்தை என்று பம்மல் சம்பந்தனாரையும் தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை என்று கந்தசாமியும் நாடக உலகில் அழைத்தனர். ஸோ ரொம்ப முக்கியமானது, எழுதி கூட வச்சு படிச்சுக்கணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தமிழ் பேராசிரியர், தமிழ் நாடக பேராசிரியர் யான்னு பார்த்தோம்னா பம்மல் சம்பந்தனார். அதே மாதிரி தமிழ் நாடக தந்தையுமே வந்து பார்த்தோம்னா பம்மல் சம்பந்தனார். அடுத்து பார்த்தோம்னா சங்கரதாஸ் சுவாமிகள். அவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நாடக உலகின் இமயமலை, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை யாருன்னு பார்த்தோம்னா கந்தசுவாமி. ஓகேங்களா? அடுத்து பம்மல் சம்பந்தனாரின் 90க்கும் மேற்பட்ட நாடகங்கள் எழுதியுள்ளார். ஸோ ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடகங்கள் மொழிபெயர்த்துள்ளார். இவரது மனோகரன் நாடகம் 70 ஆண்டுகளாக தமிழ் நாடக மேடையில் புகழ்பெற்று விளங்கியது. தமது நாடக அனுபவங்களை எல்லாம் நாடக மேடை நினைவுகள் என்னும் தலைப்பில் நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி என்றும் தலைப்பிலும் எழுதியுள்ளார். இவரை நாடக பயில்வோருக்கு பெரிதும் பயன் தரக்கூடியன. இந்த பேராகிராஃபே ரொம்ப ஒரு முக்கியமான, ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? பம்மல் சம்பந்தனார் 90க்கும் மேற்பட்ட நாடகங்கள் எழுதியிருக்கார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம எதை அவர் மொழிபெயர்த்துதான் பார்த்தோம்னா ஷேக்ஸ்பியரோட ஆங்கில நாடகங்களை. இவர் என்னெல்லாம் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம்னா என்ன எழுதுனது வந்து பார்த்தோம்னா ரொம்ப புகழ் பெற்றது இருந்துச்சுன்னா மனோகரன். இந்த மனோகரன் அப்படின்ற நாடகம் 70 ஆண்டுகளா மேடையில நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க, புகழ் பெற்று இருந்துச்சு. இவரோட நாடக அனுபவத்தெல்லாம் எதை எழுதிருக்காங்க பார்த்தோம்னா நாடக மேடை நினைவுகள் அப்படின்ற தலைப்பிலும் நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி அப்படின்ற தலைப்பிலும் எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்னது? நாடக மேடை நினைவுகள், நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி. அடுத்து மதுரையில் 1942ஆம் ஆண்டு புலமை கடலான தமிழ் மூதாட்டி ஔவையார் நாடகம் அரங்கேறியது. ஸோ 1942 எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம்? ஆகஸ்ட் டூ ஆர் டை, வெள்ளையனை வெளியேறு இயக்கமா 1942, 1942. அது மதுரையில் 1942ஆம் ஆண்டு, அதை கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மதுரையில் நடக்குது. யாரை பத்தினா தமிழ் மூதாட்டி ஔவையாரோட நாடகம் அடங்கியது. நாடகம் முழுவதும் ஔவையாராக நடிக்கும் வாய்ப்பை பெற்ற சிறந்த முறையில் நடித்தர் தான் தி.க. சண்முகனார். யாரு? தி.க. சண்முகனார் தான் ஔவையார் நடிச்சிருக்காங்க. இவர் என்ன சொல்லுவாங்கன்னா அவ்வை சண்முகனார்ன்றாங்க. இப்படிதான் அவ்வை சண்முகம் அப்படின்ற பேர் வந்துச்சு. ஸோ தி.க. சண்முகனார் என்ன பண்றாரு? 1942ல மூதாட்டி ஔவையார் இருக்கா இல்லையா, அவரை பத்தின ஒரு நாடகம் அரங்கேறிச்சு. அதுல ஔவையார் நடிச்சவர் தான் இந்த தி.க. சண்முகம். அதனால இவரை அவ்வை சண்முகனார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அடுத்து நாடகம் வாயிலாக புலப்படுத்தப்பட வேண்டியவை. கலை என்பது ஆக்க வழியில் செல்ல வேண்டும். கலைஞன் ஆக்கத்திற்காகவே வாழ்கிறான். மக்களின் நலன் கருதியே கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும். நாடக கலையை பொறுத்தவரை புதுமை கருத்து அல்லது மறுமலர்ச்சி கருத்து பார்ப்பவர் உள்ளத்திலே பாய்ந்து பண்புக்கு ஏற்ற முறையில் செயலாக வெளிப்பட வேண்டும். உயிர்களிடத்தில் அன்பு, உறுதியான நெஞ்சு, தெய்வ பக்தி, உயர்ந்த எண்ணங்கள் இவற்றையெல்லாம் நாடகத்தின் வழியாக கற்பிக்க வேண்டும். நாடக சாலையொத்த நற்கால சாலையொன்று நீடுகில் உண்டோ நிகழ்த்து என்ற கவிமணியின் கூற்று ரொம்ப முக்கியம். ஸோ நாடக சாலையொத்த நற்கால சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து அப்படின்னு சொன்னது யார் பார்த்தோன்னா கவிமணி. மக்களின் கண்ணை, செவியை, கருத்தை கவரும் வகையில் நாடகங்கள் கதையழகோடு கவிதையழகோடு கொண்டு
வாழ்வை தூய்மைப்படுத்தும் வகையிலும் அமைதல் வேண்டும். ஸோ நாடக சாலையொத்த நற்கால சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து சொன்னது கவிமணி. ஓகே, அவ்வளவுதான். இதோட முடிச்சு. இது இந்த லெசன் இருக்க ஒவ்வொரு பேராவும் ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ எல்லாம் பார்த்துக்கணும். ஓகே, கொஸ்டின் ஏரியா பார்க்கலாம், புக் பேக் பார்க்கலாம். பிரித்தெழுதுக. அரங்கேற்றம், அரங்கு கூட்டல் ஏற்றம். நாடகக்கலை, நாடகம் கூட்டல் கலை. கதையழகு, கதை கூட்டல் அழகு. நூற்றாண்டு, 100 கூட்டல் ஆண்டு. ஏட்டிலக்கணம், ஏடு கூட்டல் இலக்கியம். ஓகே, தமிழ் பண்பு, தமிழ் பண்பு அப்படியே வந்து எழுதிக்கோங்க, தமிழ் பண்பு. அடுத்து பார்த்தோம்னா சிறப்பு கூட்டலிடம், சிறப்பிடம், பிடம் சிறப்பிடம். பெருமை கூட்டல் ஆசிரியர், பேராசிரியர். நிழற் கூட்டல் பாவை, நிழற்பாவை. எட்டு கூட்டல் தொகை, எட்டு தொகை. நடுவில் இத்து மட்டும் வரும். ஓகே, நாடகமேட்டும் நாடக கணிகை என்று குறிப்பிடப்படுபவர் மாதவி. சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் யார் பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியான்னு பார்த்தோம்னா அடியாருக்கு நல்லா. மறைமலையடிகள் எழுதிய நாடகம் என்ன பார்த்தோம்னா சாகுந்தலம். அவ்வளவுதான். அடுத்து வந்து ஒரு துணைப்பாடம். இதுல அந்த அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. இது பாருங்க, ஔவையாரிலிருந்து இந்த கால இந்திரா காந்தி, கல்பனா சாவ்லா போன்ற மாதரசிகள் கல்வியால் உயர்ந்த மேதைகள் அம்மா. படித்தால் கவிதாவும் அந்த வரிசையில் வர முடியும். ஓகே, அது அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. ஓகே, உரைநடை அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. நம்ம டைரக்டா இலக்கணம் போயிடலாம். ஆகு பெயர் ரொம்பவும் முக்கியமான ஒரு டாபிக். ஸோ அடுத்து பார்க்கலாம். ஓகே, ஒன்றன் இயற்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வருவது. இவ்வாறு வருவதற்கு ஆகு பெயர் என்று பெயர். ஸோ இதுக்குதான் வந்து மேல வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இந்தியா மட்டைப்பந்து விளையாட்டில் வெற்றி பெற்றது. ஸோ இதுல பார்த்தோம்னா இந்தியா வந்து பார்த்தோம்னா மட்டைப்பந்து விளையாட்டு, அதாவது கிரிக்கெட்ல வந்து விளையாட்டுல வெற்றி பெற்றதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இந்தியா நாடா விளையாடி வாங்குச்சு இல்ல இல்லையா? இந்தியா நாட்டை சேர்ந்த வீரர்கள் அவங்க தான் என்னது வெற்றி பெற்றாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள சொல்லாம அதுக்கு ஆகி வேற ஒரு பேர் ஆகி வருது இல்லையா, அதான் ஆகு பெயர் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்து முதல்ல வந்து 6 ஆகு பெயர்கள் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஆகு பெயர் எத்தனை வகைப்படும் பார்த்தோம்னா 6 பெயர், 6 ஆகு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். முதலாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், குணவாகு பெயர், தொழிலாகு பெயர். இந்த மாதிரி 6 வகைப்படும். சொன்னா பார்க்கலாம். மல்லிகை என்பது ஓகே ஓகே மல்லிகை சூடினாள். ஸோ இதுல மல்லிகை என்பது பூ இல்லை, அது வந்து ஒரு கொடி. ஸோ இங்கு மல்லிகை என்பது கொடியாகிய முதற் பொருளை குறிக்காமல் பூ என்னும் சினையை குறிக்கிறது. இந்த மாதிரி முதல் பொருள் சினைக்கு, அதாவது அந்த உறுப்புக்கு ஆகி வருவது முதலாகு பெயர் எனப்படும். இதை பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா இதுல மல்லிகை சூடினால் அதுல பார்த்தோம்னா மல்லிகைன்றது பார்த்தோம்னா பூ, அது வந்து ஒரு சினைனா உறுப்பு. பட் அந்த சினைக்கு ஆகி வராம அந்த கொடிக்கு, பொருளுக்கு, அந்த இதுக்கு ஆகி வருது இல்லையா, கொடின்றது ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஆகி வர்றதுனால அது வந்து பொருளாகு பெயர் அப்படின்றாங்க. ஸோ முதற் பொருள் சினைக்கு ஆகி வருவது முதலாகு பெயர். இதுல வந்து இதுக்கு இன்னொரு பெயர் என்ன பார்த்தோம்னா பொருளாகு பெயர். அடுத்தது, பூண்டியில் உள்ள பள்ளியில் பயின்ற மாணவி பேசினார். ஸோ இதுல பார்த்தோம்னா பள்ளி என்பது இடப்பெயர், அப்பள்ளியில் பயிலும் மாணவிக்கு ஆகி வந்தது. ஓகே, பூண்டிப்பள்ளி வந்து வெற்றி பெற்றது, பேச்சு போட்டியில வெற்றி பெற்றது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஸோ அந்த பூண்டிப்பள்ளியா வந்து பேசிச்சு, பூண்டிப்பள்ளியில இருக்கிற அந்த மாணவி வந்து பேசிதான் என்ன பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பள்ளி அப்படின்ற இடப்பெயர் அப்பள்ளியில் பயிலும் மாணவிக்கு ஆகி வருது. ஸோ அப்படி பள்ளின்றது இடப்பெயர். ஸோ அப்படின்னும் போது இது இடவாகு பெயர் அப்படின்றாங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம். இப்ப டிசம்பர் பூ,
டிசம்பர் பூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். டிசம்பர் பூ அப்படின்றது பார்த்தோம்னா மாதத்தோட பேரு, அதுதான் வந்து டிசம்பர். இது வந்து மாதத்துக்காக அதாவது மாதம், அந்த மாதம் அப்படின்றது பார்த்தோம்னா பூவுக்கு ஆகி வருது இல்லையா. ஸோ அந்த காலப்பெயர் அப்படின்றது அந்த பூவோட இதுக்கு ஆகி வர்றதுனால அது பார்த்தோம்னா காலவாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து சினையாகு பெயர். சினை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா உறுப்பு. அதுல வெற்றிலை நட்டான் இந்த தொடர்ல உள்ள வெற்றிலை என்பது சினையாக இலையை குறிக்காமல் அதன் முதல் பொருளாகிய கொடிக்கு ஆகி வருது. ஸோ இதனால் இது என்னன்னு பார்த்தோம்னா சினையாகு பெயர். ஸோ வெற்றிலை நட்டான் அதுல பார்த்தோம்னா வெற்றிலைன்றது சினை, அது வந்து ஒரு இலை, அந்த அது வந்து இலையை குறிக்காம அவங்க இலையவா நடுப்பாங்க, கொடியை தான் நட்டிருப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த சினை அப்படின்றது இலையை குறிக்காம அதுக்கு முதல் பொருளாகி கொடிக்கு ஆகி வருது, அதனால இது வந்து சினையாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்து என்ன பார்த்தோம்னா பண்பாகு பெயர். ஸோ வெள்ளை அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா வெள்ளை அடிப்போன்றது வந்து ஒரு கலர். ஸோ வெள்ளை கலரை நம்ம அடிக்க மாட்டோம், சுண்ணாம்பு தான் அடிப்போம். ஸோ அந்த சுண்ணாம்பு வந்து வெள்ளை கலர்ல இருக்கு, அதனால நாம அந்த சுண்ணாம்பு வெள்ளை அப்படின்றது ஒரு பண்பு, அதோட கலர் ஒரு நிறப்பண்பு. ஆனா அந்த நிறத்தை நம்ம குறிக்காம சுண்ணாம்பை நம்ம குறிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வரத்த வந்து பண்பாகு பெயர், இதை வந்து குணவாகு பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா பொங்கல் உண்போம் அப்படின்றது. ஸோ இதுல பொங்கல் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், பொங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு தொழில் பெயர். இந்த மாதிரி ஒரு தொழில் பெயர் தொழிலை குறிக்காம அந்த தொழிலால் ஆகும் ஒரு உணவை குறிக்குது, அந்த தொழிலால் ஆகும் ஏதோ ஒரு பொருளை குறிக்குது. ஸோ அந்த மாதிரி குறிக்கிறது தான் தொழிலாகு பெயர் அப்படின்றாங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான் விஷயமே. ஓகே, உடைந்த ஏரியை பார்க்க இப்போ வந்து பார்த்தோம்னா ஊரை திரண்டு வந்தது அப்படின்னு போட்டோம்னா ஊரேனா ஊர் வராது, ஊர்ல இருக்க மக்கள், அது அப்ப என்னன்னு பார்த்தோம்னா இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து இவ்வாடைகளை தலைக்கு ஒன்றாக கொடு. ஸோ தலைக்கு ஒன்றாக அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஒரு மாணவருக்கு ஒன்று கொடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னு பார்க்கும்போது தலைன்றது சினை, ஸோ சினையாக பெயர். அடுத்து தை பொங்கலுக்கு சுண்ணாம்பு அடிப்பர். சுண்ணாம்பு அடிக்கும்போது வெள்ளை அடிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வெள்ளை அப்படின்றது பார்த்தோம்னா சுண்ணாம்பு வந்து குறிக்கும். ஸோ அப்படின்னும் போது பண்பாகு பெயர். தேன்மொழி மல்லிகைப்பூ சூடி வந்தாள், டிசம்பர் சூடி வந்தாள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டிசம்பர் சூடி வந்தாள் அப்படின்னு சொல்லும் போது டிசம்பர்ன்றது காலம், பட் அது வந்து பூவுக்கு ஆகி வருது. ஸோ அப்படின்னா காலவாகு பெயர். ஊர் உறங்கியது அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா ஊருன்றது ஊர்ல இருக்க மக்களை குறிக்கும். ஸோ மக்களுக்கு ஆகி வருது, ஊருன்றது காலப்பெயர். ஸோ காலவாகு பெயர். நீலம் சூடினால். நீலம் அப்படின்றது பார்த்தோம்னா பண்பு, ஒரு கலர் நிறப்பண்பு. ஸோ அந்த மாதிரி நீலம் அப்படின்றது பார்த்தோம்னா அந்த கலர்ல இருக்க பூவா இருக்கலாம். சூடினால் அப்படின்னும் போது பூவா இருக்கும். ஸோ நீலம் சூடினாலா நீல கலர் இருக்க பூ வந்து சூடினால், பூவுக்கு ஆகி வருது நிறம், நிறப்பண்பு. ஸோ பண்பாகு பெயர் இல்லை குணவாகு பெயர்லாம். வறுவல் தின்றான் அப்படின்றது பார்த்தோம்னா தொழிலாக பெயர். வறுவல்னா என்னது, வறுக்கிறது, ஒரு தொழிலை குறிக்குது. ஸோ அந்த தொழில் அப்படின்றது அந்த வறுவலால் உண்டான ஒரு பொருள், ஒரு உணவு குறிக்கிறதுனால அது தொழிலாக பெயர். சித்திரை வந்தாள். சித்திரை வந்தாள் அப்படின்னா சித்திரை அப்படின்ற ஒரு காலம், அந்த பேர் இருக்க அந்த பொண்ணுக்கு, அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து ஆகி வருது. ஸோ அந்த மாதிரி காலம் வந்து காலப்பெயர் வந்து ஒரு இதுக்கு ஆகி ஒரு முதல் பொருளுக்கு ஆகி வர்றதுனால அது பார்த்தோம்னா காலவாகு பெயர். இது பார்க்கோங்க. பானா சவலை, சவலை பாடல் முழுமை பெறாதவை அப்படின்றாங்க. என்னன்னு பார்க்கலாம். புலவர் ஒருவர் பாடல் ஒன்றை பாடியிருந்தார். அப்பாடலுக்கு பாசவலை என்று பெயரிட்டிருந்தார். அதை ஒரு பெரும் புலவரிடம் காண்பித்து மதிப்புரை வழங்குமாறு வேண்டினார். அப்பாடலோ முழுவதும் பாடல் இலக்கணத்துக்கு பொருந்தாமல் வழுக்களோடு சுவையின்றி இருந்தது. அதனால் அப்பெரும்புலவர் பாசவலையை பாசவலைதான் என்றார். தம் பாடலை பெரும்புலவர் பாராட்டிவிட்டார் என்று கருதிய புலவர் மனநிறைவோடு விடை பெற்று சென்றார். அப்பெரும்புலவரின் நண்பர்கள் அவரை நோக்கி, ஐயா, பாடல்கள் முழுவதும் தப்பும் தவறுமாக உள்ளனவே, அதை பாராட்டினர்களே, இது தகுமா என்று கேட்டார். நான் எங்கே பாராட்டினேன்? பாசவலை அப்படின்னா பானா சவலை என்றுதானே கூறினேன் என்றார் பெரும்புலவர். சோ பா அப்படின்னா என்ன, சவலை. சவலைனா என்ன, சவலை பாடல்கள். சவலை பாடல்கள்னா முழுமை பெறாத பாடல்கள் தான் அப்படி சொல்றாங்க. சோ பானா சவலை, சவலைனா சவலை பாடல்கள் அப்படின்னா முழுமை பெறாதவை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது பார்க்கலாம். மொழித்திறன் பயிற்சி, இது முக்கியம். அரசன் வந்தது திணைவழு, ஏன்னா அரசன் வந்தான்னு சொல்லணும்.
அதே மாதிரி கபிலன் பேசினாள். கபிலன்றது ஆண்பால். ஸோ அப்படிங்கும்போது கபிலன் பேசினான்னு வரும். இது வந்து பால்வலு. குயில்கள் கூவியது. கூவியதுன்னா குயில்கள் தான் பன்மை. ஸோ கூவியதுன்றது ஒருமைக்கு வரும். ஸோ அப்போ குயில்கள் கூவின அப்படின்னு வரும். கமலா சிரித்தாய். சிரித்தாய் வராது, சிரித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது பார்த்தோம்னா இடவலு. அடுத்து பார்க்கலாம். வளவன் நேற்று வந்திருக்கிறான். இது வந்து பார்த்தோம்னா காலவலு. வந்திருக்கிறான் வராது, வந்தான் அப்படின்னு வரும். ஸோ ஆந்தை கத்தியதுன்றது மரபு வலு. ஸோ ஆந்தை அலறியது அப்படின்றது தான் கரெக்ட். ஓகே, இதுல பார்க்கலாம். கீழ்காணும் தொடரில் அமைந்துள்ள வலுக்களை நீக்கி எழுதுக. புலவர் வந்தார்கள். புலவர் வந்தார். மயில் கூவ குயில் அகவியது. மயில் அகவ குயில் கூவியது. தாமரை படம் வரைந்தான். தாமரை படம் வரைந்தாள். யானைகள் வந்தது. இல்ல, யானைகள் வந்தன. பெருமழை பெய்தமையால் மரங்கள் வீழ்ந்தது. பெருமழை பெய்தமையால் மரங்கள் வீழ்ந்தன. வயலில் ஆட்டுக்கன்று மேய்கிறது. வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கிறது. பசு குட்டி போட்டது. பசு கன்று போட்டது. மாட்டை லாயத்தில் கட்டு. மாட்டை தொழுவத்தில் கட்டு. வெற்றிலை தோப்புக்கு சென்று வெற்றிலை பறித்து வா. வெற்றிலை தோப்பு வராது, வெற்றிலை தோட்டம் வரும். யானை முழங்கும். யானை பிளிரும். அடுத்து சிங்கம் கனைத்தது. சிங்கம் கனைத்தது பார்த்தோம்னா மரபு வலு. கண்ணன் படித்தாள். பால்வலு. இன்று வருவான். இன்று வருவான். நிமிஷம். சிங்கம் கனைத்தது பார்த்தோம்னா பால்வலு. சரி, மரபுவலு. மரபுவலு. கண்ணன் படித்தால் பால்வலு. இன்று வருவான். இது பார்க்கலாம், 2 நிமிஷம். பறவைகள் பறந்தன என்வலு. கபிலன் பேசியது பார்த்தோம்னா திணைவலு. இன்று வருவான் காலவலு. ஓகே, தமிழினே கூட்டுக. ஸோ கா கூட்டல் 0னா 1 0 + 1 = 11. 11 எப்படி எழுதலாம்? கா கா. அடுத்து ஊனா 2 2 + காக்கானா 11 13. 13 எப்படி எழுதலாம்னா கா அப்படி வரும். கா 0 கா 0னா 10 10 20 20னா எப்படி எழுதலாம்? ஊ 0. அடுத்து காக்கானா 1 + 1 2. அப்போ ரூ ரூ பார்த்தோம்னா ஒரு நிமிஷம். 7 6 5. ஸோ 5 5 + 7 12னா கா ஊ. அடுத்து இது பார்த்தோம்னா 6 6 + 8 14னா கா கா ஊ சா மாதிரி வருமா? சா. ஓகேங்களா? அடுத்து ஓகே, இதுல முக்கியமானது. புகழினின் உயரம் கொடுக்குவர் பழியெனும் உலகுடன் பெரினும் கொள்ளலார். புறநானூறு ரொம்ப முக்கியமான ஒரு லைன். கொஸ்டின் கூட. ஸோ புகழினின் உயிரும் கொடுக்குவர் பழியெனும் உலகுடன் பெரினும் கொள்ளலார் சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா புறநானூறு. ஓகே, அவ்வளோதான். இயல் 6 முடிஞ்சாச்சு. அடுத்து இயல் 7ல பார்க்குறேன். பாய்.